Hello viewers, welcome to Tamil One YouTube channel. Hello viewers, welcome to Tamil Valam YouTube channel. உங்க யாருக்கெல்லாம் மறுஜென்மம் மறுபிறவி இது மேலதான் நம்பிக்கை இருக்கு? இதுக்கு முன்னாடி மறுஜென்மம் பத்தியோ மறுபிறவி பத்தியோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்ட யாராவது மறுஜென்மத்துல நடந்த கதைகளையோ இல்ல முன் ஜென்ம கதைகளையோ சொல்லியிருக்காங்களா? யாராவது நான் முன் ஜென்மத்தை சேர்ந்தவன், எனக்கு முன் ஜென்ம கதைகள் ஞாபகம் இருக்கு, நான் முற்பிறவியில் இந்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு ஒரு 4 வயசு சிறுமி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த மாதிரி ஒரு மர்மமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மர்ம கதையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெல்லியை சேர்ந்த 4 வயசு சிறுமி தன்னோட முன்ஜென்மத்தை பத்தி சொல்றாங்க. தனக்கு கல்யாணமாகி ஒரு குடும்பம் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியவே வியக்க வச்ச ஒரு சிறப்பான சம்பவமா தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய கதைகளை கேட்டு பேசி வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 7 ஜென்மம் இருப்பதாகவும் அதே மாதிரி ஒரு மனுஷனை போல 7 பேர் இந்த உலகத்துல இருப்பதாகவும் கேட்டு வளர்ந்துருப்போம். ஒரு மனிதனா பிறந்தவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேறொரு தம்பதிக்கு குழந்தையா பிறப்பாங்களாம். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல எல்லாம் பேசியும் கேட்டும் வளர்ந்துருப்போம். இந்த விஷயம் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தானே தவிர இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மறுஜென்மத்திற்கு ஆதாரமா இந்தியாவில் ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்க நம்புவீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? விஷயம் பாத்தீங்கன்னா 1926 டிசம்பர் 11ஆம் தேதி டெல்லியை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த தம்பதி அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா சாந்தி தேவி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சாந்தி தேவியும் மற்ற குழந்தைங்கள மாதிரி தான் சகஜமா எல்லாரும் மாதிரியும் அந்த வயசுல விளையாடிட்டு ஆடி பாடிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. 1930ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சாந்தி தேவிக்கு 4 வயசு ஆகுது. அந்த டைம்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாந்தி தேவி அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு முன்ஜென்மங்களாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன் ஜென்மத்துல நான் டெல்லியில இருந்தேன். டெல்லியில இருந்து 145 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரா அப்படிங்கிற கிராமத்துல நான் பிறந்திருந்தேன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் இன்னைக்கும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சாந்தி தேவி சொல்றாங்க. இதை கேட்டது பாத்தீங்கன்னா சாந்தி தேவின் அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பு அடக்க முடியல. குழந்தை ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பார்த்ததையும் சாந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்க அப்பா அம்மாவை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா நம்பாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாந்தி தேவிக்கு இதை யார்த்தையாவது சொல்லி அவங்க நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. சாந்தி தேவிக்கு பாத்தீங்கன்னா தன்னோட முன்ஜென்ம நினைவுகள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தனால தன்னோட முன்ஜென்ம குடும்பத்தை பாக்குறதுக்கோசரம் மதுராவுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா சாந்தி தேவியோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. மதுராவுக்கு போற வழியிலேயே சிறுமி சாந்தி தேவியை பிடிச்சு ஊருக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. சாந்தி தேவிக்கு பாத்தீங்கன்னா தன்னோட முன்ஜென்ம குடும்பத்தை எப்படியாவது பாத்துறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. சாந்தி தேவி அவங்க வீட்டுல இருந்து ஓடி போன விஷயம் அவங்க படிக்கிற ஸ்கூல் டீச்சருக்கும் தெரிய வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சாந்தி தேவியோட கிளாஸ் டீச்சரும் ஹெட் மாஸ்டரும் பாத்தீங்கன்னா சாந்தி தேவியை கூப்பிட்டு நீ எதுக்காக வீட்டை விட்டு போன, நீ எங்க போன, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சாந்தி தேவி சொன்னதை கேட்டு அவங்க டீச்சர்ஸ்க்கு பெரிய ஷாக். ஒரு கட்டத்துல சாந்தி தேவி சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாந்தி தேவி அவங்க டீச்சர்ட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் முன் ஜென்மத்துல டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற மதுரா என்ற கிராமத்துல இருந்ததாகவும் எனக்கு கேதார்நாத் என்ற கனவு இருந்ததாகவும் எங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்ததாகவும் அந்த குழந்தை பிறந்த பிறகு நான் 10 நாள்ல இறந்து போயிட்டதாகவும் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபரா இருந்திருக்காரு. இந்த டீட்டெயிலே அவங்க கிட்ட சொல்றாங்க. இது மாதிரி பல நினைவுகள் அவங்க வாழ்ந்த கதைகளை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுராவில் நடந்த நிகழ்வுகளை கூட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி தேவி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாந்தி தேவிக்கு சமாதானம் சொல்லி கிளாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தா பேச வைக்க போறாங்க, இந்த மாதிரி தெளிவா நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, யார் ட்ரைனிங் கொடுத்து இவளை பேச வைப்பாங்க, அப்படி சொல்லி கொடுத்தாலும் இவ அச்சு பிசுறாம பேசுவாளா அப்படின்ற டவுட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல மதுரான்ற கிராமத்துல யாராவது கேதார்நாத்ன்ற தொழிலதிபர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க ஹெட் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வருதுங்க. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே மதுரால பாத்தீங்கன்னா கேதார்நாத் என்ற தொழிலதிபர் இருக்கிறாருங்க. அந்த விஷயம் தான் அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் மாஸ்டர் கேதார்நாத்தை எப்படியாவது தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கேதார்நாத்தை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையை குறித்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
அப்போதான் கேதார்நாத் ஒரு விஷயத்த சொல்றாங்க தன் வாழ்க்கையை பத்தி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நானு லுடுக்கி தேவி என்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் 9 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தை பிறந்து 10 நாள்ல என்னோட மனைவி இறந்து போயிட்டதாகவும் சொல்றாருங்க. இப்போ தன்னோட மகனை தனியாளா நின்று வளர்த்துட்டு வராருங்க. கேதார்நாத் கிட்ட அவங்க ஹெட் மாஸ்டர் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹெட் மாஸ்டர் வந்து கேதார்நாத் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்களோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அவதான் உங்க மனைவியின் மறுஜென்மம்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதையும் கேதார்நாத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக். அவர் உடனே கேதார்நாத் என்ன பண்றாருன்னா டெல்லிக்கு புறப்பட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. கேதார்நாத் பாத்தீங்கன்னா டெல்லி போனதும் சாந்தி தேவி குடும்பத்தை போய் பார்க்க போறாங்க. அங்க போனதும் சாந்தி தேவி பாத்தீங்கன்னா கேதார்நாத்தை பார்த்ததும் இவர்தான் என்னோட முன்ஜென்ம கணவர் என அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. சாந்தி தேவி பாத்தீங்கன்னா கேதார்நாத்தோட குடும்பத்தை பத்தி சொல்றதை கேட்டு அவர் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறாருங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டெல்லியில தீயா பரவ ஆரம்பிக்குதுங்க. இந்த சம்பவத்தை பத்தி மகாத்மா காந்திக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 குழுக்களை தனித்தனியா அமைச்சு இதை பத்தி விசாரிக்க சொல்றாருங்க. இந்த விஷயம்லாம் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழு என்ன பண்றாங்கன்னா சாந்தி தேவியை 1935 வருஷம் நவம்பர் 15ஆம் தேதி அந்த குழந்தையை கூட்டிட்டு மதுராவுக்கு போறாங்க. சாந்தி தேவி அங்க போனது பாத்தீங்கன்னா சாந்தி தேவியின் முன்ஜென்மமான லுடுக்கி தேவியின் உறவினர்களே சரியா கண்டுபிடிக்கிறாங்க. லுடுக்கி தேவியோட தாத்தா குறித்தும் அவங்க கரெக்டா சொல்றாங்க. இதை கேட்டதும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிருது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. என்னதான் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா முன்ஜென்ம கதைகள்லாம் ஞாபகம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகிறதுனால விசாரணை குழு என்ன பண்றாங்கன்னா சாந்தி தேவிய அவங்க பெற்றோரிடமே அனுப்பி வச்சிடுறாங்க. பாத்தீங்கன்னா சாந்தி தேவி குறித்து விசாரணை செஞ்ச 2 கமிஷன்ல ஒரு கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா சாந்தி தேவி லுடுக்கி தேவி தான் அவங்களோட மறுஜென்மம் தான் அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா எந்த ஒரு போதுமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் பண்றாங்க. இந்த விசாரணை குழு போதுமான ஆதாரங்கள் இல்லை என தாக்கல் செய்த அறிக்கையில பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதை காலப்போக்கில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த சாந்தி தேவி பாத்தீங்கன்னா தன்னுடைய முன்ஜென்மம் லுடுக்கி தேவி தான் பல இடங்கள்ல சொல்லிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 1936 ஆரம்பிச்சு 1950 1986 பல நேரங்கள்ல அவங்க கிட்ட பேட்டி எடுத்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தெளிவா பேசியிருக்காங்க. சாந்தி தேவிக்கு ஞாபகம் வந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய முன்ஜென்மம் ஞாபகம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வாழ்க்கையை தேடி போவீங்களா இல்ல இப்ப இருக்க வாழ்க்கையே வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? எதுவா இருந்தாலும் நம்ம கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோங்க. இந்த மாதிரி மர்மங்கள் மற்றும் அமானுஷ்யங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மர்மங்களையும் அமானுஷ்யங்களையும் விரும்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.